அதை இன்னைக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நாளைக்கு எப்படி ஆழ்வார் பாசுரங்களில் இன்னென்ன இடத்துல இன்னென்ன அர்த்தத்தை ஸ்ரீ நிருசிம்மப்பெருமான் விஷயமாக எப்படி ராமானுஜர் தெரிவித்தார், அது பாகவத புராணத்தில் எப்படி உள்ளது, சஹஸ்ரநாமாத்தியாயத்தில் எப்படி இருக்குது, அதை தன் வியாக்கியானத்தில் எப்படி பயன்படுத்தினாருங்கிறதை நாளைய தினம் விஷயமாக சொல்லுகிறேன். ஆக இப்போ நாம் பார்க்க வேண்டியது வேதாந்த வாக்கியத்துக்குள்ளே இருக்கிற முரண்பாடுகள். அந்த முரண்பாடுகளை ராமானுஜர் நீக்கி இதோ சந்தேகமே இல்லை, ரெண்டும் உண்மை பொருளைத்தான் உரைக்கின்றன என்று தெரிவிக்கிறார். வேதாந்தத்துக்குள்ள முரண்பாடு இருக்கும் அண்ணா, இது முதல் சந்தேகம் வரும் இல்லையோ, இருக்கும். மேலெழுந்த வாரியா பார்த்தா இருக்கும், அதுக்கு தான் சொன்னேன். உள்ளூர ஒழுங்காக ஆராய்ந்து பார்த்தா இருக்காது, ஆனால் மேலோட்டமாக பார்த்தா முரண்பட்டு இருக்க ஆப்பில் இருக்கும். ஒரு வாக்கியம் சொல்கிறேனே, பகவான் அவதரிக்கிறார், அஜாயமானஹா பகுதா விஜாயத்தேன்னு சாஸ்திர வாக்கியம். அஜாயமானஹா பிறக்காதவனான எம்பெருமான், பகுதா விஜாயத்தே பல தடவை பிறக்கிறான். இப்போதான் அஜாயமானஹான பிறக்காதவன்னு சொல்லி சொல்லியும், உடனே பகுதா விஜாயத்தேன்னா பல தடவை பிறக்கிறான்னு சொல்லியும். அவர் பிறக்கிறாரா? பிறக்கிறது இல்லையா? இது சம்ஸ்கிருத வேதாந்தம். சரி, சம்ஸ்கிருதம் தான் நம்ம எல்லாருக்குமே குழம்பும். ஆழ்வார்கள்லாம் தெளிவாக பாடிப்பாளே. இந்த வாக்கியத்தை ஆழ்வார் எப்படி பாடினார்னா அவரும் குழப்பிட்டார். பிறப்பில் பல்பிறவி பெருமான், இது ஆழ்வார் பாசுரம். பிறப்பில் அப்படின்னா பிறப்பில்லாதவன் அர்த்தம். பல்பிறவி பெருமான் ரொம்ப நிறைய பிறந்து விட்டார்னு அர்த்தம். பிறப்பே இல்லாதவன் எப்படி நிறையா பிறக்கிறான்? இந்த சந்தேகம் ஏற்படுற சொல்லியும், பிறக்கிறான்ங்கிறதும் உண்மை, பிறக்கலைங்கிறதும் உண்மை. ஏன் பிறக்கிறான்னு சொல்கிறோம்? அவதாரங்கள் அத்தனையும் சத்தியம். மீனோடு ஆமை கேழல் அரி குரலாய் முன்னுமிராமனாய் தானாய் பின்னுமிராமனாய் தாமோதரனாய் கர்க்கிமானான்னுட்டு எண்ணிறந்த அவதாரங்கள் சத்தியம். அதனால் பிறக்கிறான்ங்கிறது உண்மை. பிறக்கலைன்னு எதுக்கு சொல்லணும்? ஆனால் சாஸ்திரம் சொல்லியிருக்கேன், அஜாயமானா பிறவாதவன் சொல்கிறது என்ன? பிறக்கிறான்ங்கிறது எத்தனை தூரம் உண்மையோ பிறவாதவன்கிறது அத்தனை தூரம் உண்மை. இப்போ நிருசிம்ம பெருமானுடைய நாமங்களை எடுத்துட்டா அமிருத்யுகு, சர்வதிருக்கு, சிம்ஹா, சந்தாத்தா, சந்திமான், ஸ்திரஹா, அஜஹா, துர்மர்ஷணா, சாஸ்தா, விஸ்ருதாத்மா, சுராரிஹா. 200லேருந்து 210, 200 அப்புறம் ஒரு 10, மொத்தம் 11 திருநாமங்கள். அமிருத்யுகுலேருந்து ஆரம்பித்து சந்தாதா, சந்திமா, ஸ்திரஹா, அஜோ, துர்மர்ஷ, சாஸ்தா, விஸ்ருதாத்மா, சுராரிஹா, சுராரிஹா வரைக்கும் 11 திருநாமங்களும் நிருசிம்மனுக்காக. அதில் நடுவில் ஒரு திருநாமம் அஜஹா. அஜஹான்னா பிறவாதவன் அர்த்தம். ஜ சம்பவதி பிறத்தல், அஜ பிறவாதவன். அப்போ ஸ்பஷ்டமாக பிறவாதவன் சொல்லிட்டு சொல்லியோ. இது யாரை சொல்கிறது? ஸ்ரீமன் நாராயணனை பிறவாதவன் வேணா சொல்லிட்டு போட்டோம். இதோ தூண்லேருந்து பிறந்துட்டே இருக்கிறச்சே சாசனாமும் பிறவாதவன்கிறது. நிருசிம்மாவதாரத்தையே சொல்லிட்டு இருக்கோம் இல்லையோ. அப்போ நரசிம்மாவதாரம் பிறந்தானா? நரசிம்மாவதாரம் பிறக்கவே இல்லையா? பிறந்தான்னு சொல்கிறதா பிறக்கலேன்னு சொல்கிறதான்னா? பிறந்தான்னு சொல்லலாம், பிறக்கலேன்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறார்கள்னா, பிறந்தான்கிறது உண்மை, ஏதோ அவதாரம் இருக்குது, இத்தனை பேரும் ஆழ்வாராச்சாரியர்கள் பாடியிருக்கா. பிறக்கலேங்கிறது உண்மை, நாம் பிறந்தா போல பிறக்கவில்லை. ஏன் பிறக்கவில்லைன்னு சொல்கிறாள்னா, உலகத்தில் நாம் எல்லாரும் எப்படி பிறக்கிறோமோ அப்படி அவர் பிறக்கலையோ இல்லையோ. ஏன்னா ரொம்ப சுலபம். ஒன்று, நாம் தாயாருடைய கர்ப்பத்திலேருந்து பிறக்கிறோம், அவர் தூண்லேருந்து பிறந்துட்டார். நம்ம யாரானு தூண்லேருந்து பிறந்திருக்குமா? அப்போ நாம் பிறந்தா போல பிறக்கலையோ இல்லையோ. ஸ்தம்ப சம்பவத்வேன இதரவன் அஜாயதேதி அஜஹா, ஸ்தம்பத்திலிருந்து தோன்றினாரே தவிர நம்ம போல அவர் பிறக்கவில்லை, அதனால் பிறக்கலேன்னெல்லாம் அது சாதாரண அர்த்தம். நான் அதை விட உயர்ந்த அர்த்தம் பார்க்கணும்னா, நாம் அத்தனை பேரும் கர்மாதீனமாக பிறக்கிறோம், அவர் கர்மாதீனமாக பிறக்கிறது இல்லையோ இல்லையோ. நம்ம கர்மங்களால் தான் பிறவி எடுக்கிறோம், ஆனால் பகவான் கர்மத்தினாலேயே பிறவி எடுக்கிறார், கிருபையினால் பிறக்கிறார். அடியார்களை ரட்சிக்கணுங்கிற ஆசையினால் பிறக்கிறான், அருள்னால பிறக்கிறானே தவிர கர்மத்தினால் அவர் பிறக்கிறது இல்லையே. அவரை கர்மங்கள் தீண்டவே தீண்டாதே. அப்போ பிறக்கிறான்னு சொல்கிறது உண்மை, அவதாரம் உண்மையானபடியால். பிறக்கிறது இல்லைன்னு சொன்னது உண்மை, கர்மாதீனமாக பிறக்காதபடியால். இப்போ இந்த கர்மாதீனமாகங்கிற சொல்ல ஒருத்தர் நமக்கு சொல்லி கொடுக்கணும் இல்லையோ. இல்லைன்னா பிறப்பில் பல்பிறவி பெருமான், பிறப்பில் பல்பிறவி பெருமான் புரியாமலே முடிச்சுட்டு இருப்போம் இல்லையோ. பிறவாதவன் சொல்கிறதே பிறக்கிறான்னு சொல்கிறதே ரெண்டும் உண்மைதான் நமக்கு தோன்றது. ஆனால் எப்படின்னு பதில் சொல்ல முடியாத சமப்படுவோம். சில நாஸ்திகர்கள்லாம் நம்மளை பிடிச்சிடுவா, உங்களுக்கே முரண்பாடு போக மாட்டேங்கிறது, ஒரு பக்கம் பிறக்கிறான்கிறீர், ஒரு பக்கம் பிறக்கலைங்கிறீர், என்னான்னு உங்களுக்கே தெரியலேன்னுவா. நாஸ்திகர்களுடைய எந்த கேள்வியை கண்டு நம்ம துளி கூட கலங்கவே கூடாது. அவர்கள் கேட்கிறார்களேங்கிறதுக்காக நம்ம கோபப்படவும் கூடாது. கோபப்பட்டாலே நமக்கு பேசுறதுக்கு சரக்கு குறைச்சலாக இருக்குதுன்னு அர்த்தம். முதல்ல கோபப்படவே கூடாது. எத்தனை பேர் எத்தனை கோஷ்டி வேணா சேர்ந்து கேள்வி கேட்கட்டும், நிதானமாக பதில் சொல்லலாம். ஒரே ஒரு விசுவாசம்தான் தேவை. நம்ம பூர்வாச்சாரியர்கள் எழுதாத பதில் இல்லை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும் மனசில் இருந்துருத்துன்னு வச்சுங்க. 100 பேர் வரட்டும், 1000 பேர் வரட்டும், எத்தனை கேள்வி வேணால் கேட்கட்டும், அத்தனைக்கும் பதில் உண்டு. ஆனால்
அவர்கள் எப்படி பேசச்சே பேசுவாளன்னா, நம்ம இருக்கிற நிலைமையிலேருந்து நம்மளை தள்ளி விட்டுடுறாப்புல, கொஞ்சம் மயக்கறாப்புல பயப்படுத்தி தான் அவள் பேசுவாள். ஏன்னா விஷயத்தினால ஜெயிக்க முடியாதுன்னு அவனுக்கு தெரியும் இல்லையோ. அதனால் இனிமேல் குரலை வசதி பேத்தி பயப்படுத்தினா தான் ஜெயிக்க முடியும்னு அவன் புரிஞ்சுடுவோம். அதனால் அதுக்கு மட்டும் நம்ம இடமே கொடுக்கக்கூடாது. எல்லா வேதாந்த வாக்கியமும் உண்மை, பிறக்கிறான்கிறதும் உண்மை, பிறப்பிலிங்கிறதும் உண்மை. என்னன்னா, பிறப்பிலி கர்மாதீனமாக அவர் பிறக்கிறது இல்லை, கிருபாதீனமாக பிறக்கிறார். இது அங்கு வைத்து கொள்ளலாம். இதை போல இப்போ இன்னொரு 2-3 விஷயம் சொல்ல போகிறேன். ஸ்ரீபாஷ்யத்தில் ராமானுஜர் ரொம்ப ஆச்சரியமாக எடுத்து காட்டியிருக்கிற விஷயம். சில வாக்கியங்கள் வேத வாக்கியங்களுக்கு பேதஸ்ருதின்னு பேர், சில வாக்கியங்களுக்கு அபேதஸ்ருதின்னு பேர். பேதஸ்ருதிக்கும் அபேதஸ்ருதிக்கும் நிறைய வேறுபாடு உண்டு. இப்போ நான் அடுத்த 10 நிமிஷம் சொல்லி போகிறத நீங்கள் நல்லா ஊன்றி கவனிச்சுக்கணும். ஏன்னா இத்தனை நான் கதையாக சொல்லிவிட்டேன், நீங்களும் சிரிச்சுன்னு கேட்டுவிட்டு இப்போ சொல்கிறது அதே மாதிரி கேட்டால் புரியாது. சாஸ்திரம் என்ன சொல்கிறதுனால், எம்பெருமானை பற்றி சில விஷயங்களை சொல்லி கொண்டு வரும்போது இது பேதஸ்ருதி, இது அபேதஸ்ருதி. பேதஸ்ருதினா உலகத்தில் வேறுபாடு உண்டு அப்படின்னு சொல்கிறது, பேதம் இருக்குன்னு சொல்கிறது பேதஸ்ருதி. பேதமே கிடையாது, அபேதம் அப்படின்னு சொல்கிறது அபேதஸ்ருதி. அபேதஸ்ருதியும் வேதாந்தத்தில் தான் இருக்குது, பேதஸ்ருதியும் வேதாந்தத்தில் தான் இருக்குது. ரெண்டுத்துக்கும் ஒரு திருஷ்டாந்தம் சொல்கிறேன். உபனிஷத்து சொல்லுகிறது, போக்தா போக்யம் பிரேரிதாரஞ்ச மத்வா க்ஷரம் பிரதானம் அமிர்தாட்சரம் ஹரஹா க்ஷராத்மானா ஈசத்தே தேவ ஏகா. இது 2 சாஸ்திர வாக்கியம். இது ரெண்டுமே பேதஸ்ருதி. இது 3 பேர் உண்டுங்கிறது. போக்தா அனுபவிக்கிற ஜீவாத்மா, போக்யம் அனுபவிக்கப்படுகிற அச்சித்து, பிரேரிதா இந்த ஜீவாத்மா இந்த அச்சித்தை இப்படி அனுபவிக்கட்டும்னு தூண்டிவிடும் ஈஸ்வரன் அப்படின்னு 3 பேரை பற்றி சொல்கிறது. போக்தா போக்யம் பிரேரிதாரஞ்ச மத்வா. அவரவர்களை எங்கே பார்த்துக்கலாம்? க்ஷரம் பிரதானம், அச்சித்தத்துவம் அத்தனை கண் முன்னாடி எங்கே பார்த்தாலும் இருக்கும். அமிர்தாட்சரம் ஹரஹா, ஆனால் அதை காட்டிலும் மிக உயர்ந்த ஜீவாத்மா அதுக்குள்ளே மறைஞ்சின்னு இருப்பார். க்ஷராத்மானா ஈசத்தே தேவையேகா, இந்த ஜீவனையும் அச்சித்தையும் சேர்ந்து ஈஸ்வரன் நியமிக்கிறான். இப்படி 3 பேராக நன்னா பிரித்து சொல்லி இதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இப்போது இது அச்சித்து, இது சித்து, இது ஈஸ்வரன் என்னென்னா பிரித்து சொல்கிற வாக்கியங்கள் இருக்கின்றன. ஆனால் அது இல்லாமல் எல்லாமே ஒன்று அப்படின்னு சொல்கிற ஒரு வாக்கியம் இருக்குது. நேஹ நானாஸ்தி கிஞ்சன, இவ்வுலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் நானா, நானானா நானாத்வம், நானாத்வம்னா ஏகத்துவத்துக்கு எதிர்னு அர்த்தம். ஏகத்துவம்னா ஒன்றாயிருத்தல், நானாத்வம்னா பலவாயிருத்தல். ந இக நானாஸ்தி கிஞ்சன, இக இங்கே நானா வெவ்வேறு வகைப்பட்டவை, ந அஸ்தி இல்லை. அப்போ எல்லாமே ஒன்று, எல்லாமே ஒன்றுன்னு ஒரு பக்கம் சாஸ்திரம் சொல்கிறது. இல்லை க்ஷரம் பிரதானம் அமிர்தாட்சரம் மரஹா க்ஷராத்மானா ஈசதே தேவையேகா அப்படின்னு இன்னொரு வார்த்தை சொல்கிறது. ஒன்றுங்கிறத பிடிச்சிக்கலாமா, பலங்கிறத பிடிச்சிக்கலாமா? இப்போ அத்வைத மதத்திலே சங்கராச்சாரியர் ஒன்றுங்கிற வாக்கியத்தை சொன்னார். ஏன்னா அவருடைய சித்தாந்தம் அபேதமே சித்தாந்தம் இல்லையோ, ஐக்கியம் சித்தாந்தம். ஒன்று தான் உண்டு, அதாவது தத்துவம் ஒன்று, ஏக தத்துவவாதம் சங்கரருடைய வாதம். ஆனால் ராமானுஜருடையது தத்துவத்ரயவாதம். தத்துவங்கள் 3 உண்டுன்னு சொன்னது ராமானுஜர், ஒரு தத்துவம் தான் உண்டுன்னு சொன்னது சங்கரர். சங்கரர் தன் சின்ன வயசில் பெருமாளை பூஜிக்கிறதுக்காக புஷ்பத்தை பறிச்சுன்னு இருந்தார். தோட்டத்திலே ஒரு புஷ்பத்தை பறித்து கூடையில் போட்டுண்டார், ஏகம். 2ஆம் புஷ்பம் பறித்தார், ஏகம். 3ஆம் புஷ்பம் பறித்தார், ஏகம். அம்மாவுக்கு சந்தேகம் வந்துடுச்சு, ஏகம் 2 3 4 1 2 3 4 எண்ணிக்கை மறந்து போடுத்தா, ஏன்னா ஏகம் 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 ஏகம்ங்கிறேன்னா. அவர் ஆச்சரியமாக பதில் சொன்னார், எனக்கு 1ங்கிறதுக்கு அப்புறம் 2 கண்ணில் பட்டான்னா நான் 2ன்னு எண்ண, எனக்கு 2வது கண்ணில் படவே இல்லை, அதனால ஏகம் 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 அப்படின்னு எழுதியிருந்தார் அவர். ஆனால் அவருடைய மதத்தின்படி அபேத ஸ்ருதிகளை பிடிச்சிருந்தார். ந இஹ நானாஸ்தி, இஹ இங்கே, நானா நாஸ்தி, நானா வெவ்வேறு வகைப்பட்டவைகள், பலது கிடையவே கிடையாது, ஒன்றே தான் உண்டுன்னு அங்கே சொல்லிட்டார். சரி, அந்த வாக்கியத்துக்கு அப்படி அர்த்தம் விட்டா, அப்போ போக்தா போக்யம் பிரேரிதாரஞ்சமத்வா, அனுபவிக்கிற ஜீவாத்மா இருக்கார், தூண்டுகிற சர்வேஸ்வரன் இருக்கிறார், அனுபவிக்கப்படும் அச்சித்திற்குன்னு பிரிக்கிறதே. அப்போ இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் இல்லாதப்படும் இல்லையும். அப்போ ஒரு பக்கம் பேதஸ்ருதி, மற்றொரு பக்கம் அபேதஸ்ருதி. இன்னொரு அபேதஸ்ருதியும் சொல்கிறேன். இதை ஸ்வேதகேதுங்கிற பிள்ளையிடத்தே உத்தாலகருங்கிற தமப்பனார் சொல்லுகிறார். சதேவ சோம்ய இதம் அக்ர ஆசீத் ஏகமேவ அத்விதீயம். ஹே சோம்ய, அக்ரே பிரளய காலத்திலே இந்த பிரம்மம் ஏகமேவ ஆசீத் ஒன்றாகவே இருந்தது, அத்விதீயம் இதுக்கு 2வது கிடையவே கிடையாது. இது நன்னாவே சொல்றதில்ல. இப்போ அபேதம் எல்லாமே ஒன்று தான், பிரம்மம் ஒன்றாகவே இருந்தது, அதற்கு 2வதே கிடையாதுன்னு இந்த வேத வாக்கியம் சொல்றது. அதோட மட்டுமல்ல, ஐததாத்மியம் இதம் சர்வம் தத் சத்யம் ச ஆத்மா தத்துவமசி ஸ்வேதகேதோ. இந்த வாக்கியம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க.
தத்துவமசி தத்துவமசின்னுட்டு தத்து பிரம்மம் துவம் நீ ஆக இருக்கிறாய், பிரம்மமே நீயே பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லுகிறோம் இல்லையோ. அப்ப நானே பிரம்மம், பிரம்மமே நான். பிரம்மத்தை தவிர்ந்த நான் அல்ல, என்னை தவிர்ந்த பிரம்மம் அல்ல, பிரம்மமே நான், நானே பிரம்மம். இது ஒரு வேதாந்த வாக்கியம் இருக்கு. ராமானுஜர் தான் ஸ்ரீபாஷ்யம் ஆரம்பிக்கிறச்சே இதை போல பல முரண்பட்ட வாக்கியங்கள். சிலர் பேதஸ்ருதிக்கு மட்டும் அர்த்தம் சொல்லிட்டு போயிட்டா, சிலர் அபேதஸ்ருதிக்கு மட்டும் அர்த்தம் சொல்லிட்டு போயிட்டா. ஆனால் அந்த மாதிரி சொல்ல முடியாது இல்லையோ. ஏன்னா வேதாந்த வாக்கியம்னா மொத்தத்துக்கு தான் அர்த்தம் சொல்லணுமே தவிர ஒரு சிலவற்றை மட்டும் பற்றி கொண்டு சொல்ல முடியாது. இப்போ இன்றைக்கும் சில பேர் சொல்கிறவா இருக்கா, சாஸ்திரத்திலே இன்னைக்கு உதவாதபடிக்கு என்னென்ன வாக்கியம் இருக்கோ அதெல்லாத்தையும் எடுத்துட்டு மிச்சத்தை மட்டும் படிச்சுக்கலாம்னுவா. அதெல்லாம் செய்ய முடியாது. எடுத்துட்டா முழுக்க எடுத்துக்கலாம், விட்டால் முழுக்க விடலாம். இவ்வளவு தான் முடியுமே தவிர எனக்கு வேண்டியதெல்லாம் சாஸ்திரத்தில் எது இருக்கோ அதெல்லாத்தையும் எடுத்துக்கிறேன், எதெல்லாம் எனக்கு வேண்டாது இருக்கோ அதெல்லாம் விட்டுடுறேன்னா இது சாஸ்திரத்தில் விசுவாசமே இல்லைன்னு அர்த்தம். அதனால் எல்லா வார்த்தைகளுக்கும் தான் அர்த்தம் சொல்லி ஆக வேண்டும். எப்படி இது ரெண்டையும் சேர்க்கறது? இப்போ பாருங்க, பேதஸ்ருதி அபேதஸ்ருதியோட சேராது இல்லையோ, அபேதஸ்ருதி பேதஸ்ருதியோட சேராது இல்லையோ. அப்போ இது ரெண்டு சேராத ரெண்டு தானே. எதை போல நரத்தம் மிருகத்துவம் சேராது இல்லையோ, மிருகத்துவம் நரத்தம் சேராது இல்லையோ. அதை போலத்தான் இந்த ரெண்டு வாக்கியங்களும் இப்போ சேர போகிறது இல்லை. அபேதஸ்ருதியும் பேதஸ்ருதியும் சேரவே சேராது. ஆனால் அது ரெண்டையும் சேர்க்கணும் இல்லையோ. இந்த சேர்க்கிறதுங்கிற சக்தி யார்கிட்ட வரும்? சேராததை சேர்த்திருக்கிற நிருசிம்மப்பெருமான ஆராதித்தா தானே அந்த சக்தி வரும். இப்போ ராமானுஜர் ஸ்ரீ நிருசிம்மனை தன் ஆராத்திய தெய்வமாக கொண்டிருந்தார். அவரை நித்தியம் திருவாராதனை பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு இருந்த சக்தி இவர் கொடுத்துட மாட்டாரா? அவருக்கு இருந்த சக்தி சேராத ரெண்டை சேர்க்கறது. அதைத்தான் அகட்டித கடனா சாமர்த்தியம்னு இப்போ பார்த்தோம் இல்லையோ, சேராததை சேர்க்கும் திறன். அதை போல ராமானுஜரும் சேராத ரெண்டு வாக்கியங்களை சேர்க்கிறார். ஒன்று கண்டுபிடிச்சோடல புதுசா இருப்பதை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார். ஏன்னா மூணாவது வகை வாக்கியம் ஒன்று இருக்கு. அது எதுனால் அதுக்கு கடகஸ்ருதின்னு பேர். கடகஸ்ருதினா சேர்க்கும் வேத வாக்கியங்கள். இது அபேத ஸ்ருதி, இது பேத ஸ்ருதி, இன்னும் சில கடகஸ்ருதி. கடகஸ்ருதினா இந்த சேராததை ரெண்டையும் சேர்த்து விடும். சாஸ்திரம் இவ்வளவு தூரம் முரண்பட்டு சொல்றதுன்னு சொல்லியிருந்தேனோ இல்லையோ, அதுக்கு எங்கேயான முரண்பாடு இருக்குமா? பகவானுடைய வாக்கியம் இல்லையா? அதனால் முரண்பட்டாப்புல சொல்லும். ஏதான ஒரு இடத்தில் நான் ஏன் தெரியுமா இப்படி சொன்னேன், இதனால தான் சொன்னேன் அப்படின்னு ஒரு மூலையில ஒரு 4 வாக்கியம் வச்சுருக்கும். இப்போ ஆச்சாரியர்களுடைய வேலை என்னன்னா, அந்த வாக்கியத்தை எடுத்து சரியாக அர்த்தம் சொல்லி இதுவும் சரிதான் அதுவும் சரிதான், ஏனெனில் இந்த வாக்கியத்தில் ரெண்டையும் ஒருங்கே விட்டிருக்கிறபடியால் அப்படின்னு பூர்வாச்சாரியர்கள் எழுதி வைப்பார்கள். இப்போ அந்த கடகஸ்ருதி என்ன சொல்றதுன்னு பார்ப்போம். யஸ்ய ஆத்மா சரீரம் யம் ஆத்மா நவேத, யஸ்ய பிருத்திவி சரீரம் யம் பிருத்திவி நவேத, இது ஒரு வாக்கியம். அதே போல அந்த பிரவிஷ்ட சாஸ்தாஜனானாம் பரமாத்மா, அந்த பிரவிஷ்டா பரமாத்மா எல்லாருக்குள்ளும் புகுந்திருக்கிறார். சேத்தனா சேத்தனங்கள் அத்தனையும் பரமாத்மாவுக்கு சரீரம். இதான் இப்போ கடகஸ்ருதி சொல்ல போகிறது. கடகஸ்ருதினாலே சேக்கர வாக்கியம். சேக்கர வாக்கியங்கள் எல்லாம் பரமாத்மா நாராயணன் பிரம்மம், அந்த பிரம்மத்துக்கு சித்தும் அச்சித்தும் சரீரம், விட்டு பிரிக்க முடியாத சரீரம்னு சொல்லும். இப்போ கீழே ஒரு வாக்கியம் பார்த்தோமோ இல்லையோ, 3 உண்மை, சித்தும் இருக்குது அச்சித்தும் இருக்குது ஈஸ்வரன் இருக்குன்னு பார்த்தோம். ஆனால் அவள் 3 பேரும் எப்படி இருப்பா தெரியுமா? அச்சித்தும் சித்தும் பிரம்மத்திடத்தே விட்டு பிரிய முடியாமல் ஒட்டின்னு இருக்கும் இப்படின்னு வேத வாக்கியம் சொல்கிறது. அப்போ எல்லாத்தையும் சரீரமாக கொண்டு தான் ஷரீரியாக இருக்கிறார், தான் ஆத்மாவாக இருக்கிறார். பிரம்மம் ஆத்மாவாக இருக்கும், அவருக்கு மற்ற அத்தனையும் சரீரமாக இருக்கும். இப்போ புரியிறாப்பில் சொல்கிறேனே, நம்ம சரீரம் இது, அடியனுடைய சரீரம் இது, அடியேன் ஆத்மா, நான் அந்தராத்மா, ஆத்மா உள்ளே இருக்குது, அந்த ஆத்மாவுடைய சரீரம் தோ இருக்குது. இந்த 2 பேரையும் நீங்கள் ஒன்றா சொல்லுவீடா, இந்த 2ஐயும் நீங்கள் வெவ்வேறாக சொல்லுவீடா? நீங்களும் உங்கள் உடம்பு, இங்கே இருக்கிற யார் வேணால் யோசிக்கலாம். நீங்கள்ங்கிறது ஆத்மா, உங்கள் உடம்புங்கிறது உடம்பு. ஆத்மாவையும் உடம்பையும் ஒன்றா சொல்லிப்பீடா, ஆத்மாவையும் உடம்பையும் வெவ்வேறாக சொல்லிப்பீடா? நேராக நீங்கள் பதில் சொல்லவே முடியாது. ஏன்னா பல சமயத்தில் வெவ்வேறாக குறிக்கிறோம், பல சமயத்தில் ஒன்றாகவும் குறிக்கிறோம். எப்போ ஒன்றாக குறிப்போம்? ஒருத்தர் அங்கே போயிருந்தார், ராமசாமிங்கார் சுவாமின்னு அவர் பேர். இங்கே வாரும் அப்படின்னு கூப்பிட்டேன். சுவாமின் ராமசாமிங்கார் சுவாமி வாரும். ராமசாமி சுவாமி கிட்டக்க வந்துட்டார். கிட்டக்க வந்தோடனே அவரை பார்த்து கேட்டேன், நான் அதை அவரை கூப்பிடவே இல்லையே, எதற்கு வந்தீர் அப்படின்னு சொன்னேன். இப்போ தானே கூப்பிட்டு ராமசுவாமின்ட்டு, அதனால தான் வந்தேன்னா. ராமசுவாமின்னு உங்கள் உடம்புக்கு பேரா, ராமசுவாமின்னு உங்கள் ஆத்மாவுக்கு பேரான்னு கேட்டேன். அவருக்கு நான் என்ன கேட்குறேன்னு தெரியல, ஆனால் வேணும்னு குழப்பறேன்னு மட்டும் புரிஞ்சு விட்டார். இவர்கிட்ட வந்தது தப்புங்கிறத தெரிஞ்சு விட்டார். நான் மாட்டுக்கு போகிற வழி போயிட்டு இருந்திருக்கணும், அதை விட்டுட்டு இவர் கூப்பிட்டாருன்னு இந்த பக்கம் வந்தேனோ இல்லையா, அது தப்பாக போச்சு. இது என்ன சரீரத்துக்கு பேர் ராமசுவாமியா, ஆத்மாவுக்கு பேர் ராமசுவாமியா? சரீரத்துக்கு தான் பேர். ஏன்னா இந்த ஆத்மா போன ஜென்மத்தில் ராமசுவாமியா?
அது என்னவா இருந்ததுன்னு தெரியாது. அடுத்த ஜென்மத்தில் ராமசாமியா என்னவா இருந்தது நிச்சயம் தெரியாது. அதனால் சரீரத்துக்கு தான் ராமசாமின்னு பேர் சொல்லிவிட்டார். உடனே நான் கேட்டேன், அப்போ ஆத்மாவான நீரே வந்தீர்னு, உம்ம சரீரத்துக்கு தானே ராமசாமின்னு பேர், அப்போ சரீரம் தானே வந்திருக்கணும், நீர் ஏன் வந்தீர்னு. இல்லையே, சரீரம் தானே வந்திருக்கு, நான் எங்கே வந்தேன் அப்படின்னு அவர் கேட்டார். சரீரத்துக்கு வரணும்னே தெரியாதே சுவாமி, சரீரத்துக்கு ராமசுவாமின்னு பேர் இல்லையோ, சரீரத்துக்கு ராமசுவாமின்னு பேர் தெரியுமா? அது எப்போ கண்டுபிடிக்கலாம்? ஆத்மா புறப்பட்டு போனப்புறம் சரீரம் கீழே கிடக்கிறதோ இல்லை ராமசாமின்னு கூப்பிட்டு பாருங்க, அப்போ அது எழுந்திருக்காது. அப்போ சரீரத்துக்கு தான் ராமசாமின்னே தெரியாதுன்னு இப்போ கீழே போகிறதுக்கு விழுந்தப்புறம் தெரிஞ்சு போய் சொல்லியோ. அப்போ இது ராமசுவாமிங்கிற பேர் என்னுடையதுங்கிறது எப்போ தெரியும்? ஆத்மாவுக்கு தான் தெரியும், அது சரீரத்துக்கு தெரியாது. அப்போ சரீரத்துக்கு தான் ராமசுவாமிங்கிற பேர். ஆனால் ஆத்மா தான் அது என் உடம்புக்கு பேர்னு தெரிஞ்சுக்கணும். ஆத்மாவுக்கு தான் அறிவு உண்டு, இது என் சரீரம், இந்த சரீரத்துக்கு இந்த பேர், இந்த பிறவியில் நான் அப்படி நடையாடுறேன்னு ஆறு தெரிஞ்சுப்பா? ஆத்மா தான் தெரிஞ்சுக்கணும். ஆனால் ஆத்மாவுக்கு அந்த பேரா? இல்லை, ஆத்மாவுக்கு அந்த பேரே இல்லை. சரீரத்தினால அந்த பேர் இருக்குன்னு தெரிஞ்சிக்கவே முடியாது. இந்த ரெண்டு எவ்வளவு குழப்பம் பாருங்க. சரீரத்துக்கு அந்த பேரே தெரியாது, ஆத்மாவுக்கு அந்த பேரே இல்லை. ஆனால் நம்ம ஒத்தொத்தரையும் கூப்பிட்டுருக்கோம், ஒத்தொத்தரும் வந்துட்டு இருக்கா, ஒத்தொத்தரும் பதில் சொல்லிட்டு இருக்கா. இப்படினால் இதை சரீரத்தையும் ஆத்மாவும் வேறேன்னு சொல்ல போறிடா, ஒன்றுன்னு சொல்ல போறிடா. இது ஒன்றுங்கிற எண்ணம் இருந்தாலே ஒழிய ஆத்மா தெரிஞ்சுட்டு சரீரம் நடந்து வந்திருக்குமா? தன் அவர் என்ன நினச்சிக்கிறார், இந்த சரீரமும் நானும் ஒன்றும் அப்படிங்கிறதுனால தான் ராமசுவாமின்னு கூப்பிட்ட உடனே இந்த சரீரத்துக்கு தான் பேர். ஆனால் அந்த சரீரத்துக்குள்ளேயே பிரியாமல் நான் இருக்கிறபடியால் நானே வருகிறேங்கிற எண்ணத்தோடு வருகிறார். ஆகையால் இந்த சரீரம் ஆத்மா ஒன்றுன்னு ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கலாம், அது ரெண்டும் வெவ்வேறேன்னு ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கலாம். வெவ்வேறேன்னு எப்போ பார்க்கலாம்னால், இந்த சரீரத்தை பார்த்து என்னுடைய உடம்புங்கிறாரோ இல்லையோ, அப்போ வேறேன்னு தெரிஞ்சு போடும். ஏன்னா இது என்னோட உடம்புன்னு சொன்னால் வேறு தான். இப்போ என்னோட கடிகாரம்னு சொன்னால் கடிகாரம் வேறு, என்னோட உடம்புன்னு சொன்னால் உடம்பு வேறு. யாரானு நான் தலை நான் உடம்புன்னு சொல்கிறோமான்னு சொல்கிறது இல்லையோ. என்னோட தலை என்னோட உடம்புன்னு தான் சொல்கிறோம். நான் தலைன்னு சொன்னவனா ஆத்மாவை சரீரம் ஒன்றுன்னு சொல்லலாம், அது நம்ம சொல்கிறது கிடையாது. என்னுடைய தலை, என்னுடைய கண்ணு, என்னுடைய காலு, என்னுடைய மூக்குன்னு தான் சொல்கிறோம். அதனால் கண்ணு காது மூக்கு வேறேங்கிறது எனக்கே தெரியும். ஆத்மா வேறு சரீரம் வேறு தான். ஆனால் சரீரம் ஆத்மாவை விட்டு பிரியாமல் இணைஞ்சிருக்கோ இல்லையோ, ஆகையாலே அந்த ரெண்டையும் ஒன்றாக கொள்கிறோம். அதே போலத்தான் இப்போ சித்தும் அச்சித்தும் பிரம்மத்தோட சரீரத்தை போல விட்டு பிரியாமல் இருக்கும். இந்த மூணை சொல்லி சாஸ்திரம் போக்தா போக்யம் பிரேரிதாரஞ்ச மத்வானுட்டு, அல்ல பிரேரிதாவான சர்வேஸ்வரனோட சேத்தனாச்சேதனங்கள் விட்டு பிரியாமல் ஒன்றாக இருக்கும். அப்படின்னா பிரம்மத்தையும் சித்தையும் ஒன்றுன்னு சொல்லலாமா? ஒரு கோணத்தில் பார்த்தா. ஆனால் மூணு தானே, அது மற்றொரு கோணத்தில் பார்த்தா. ஒரு கோணத்தில் பார்த்தா பலங்கிறது உண்மை, இன்னொரு கோணத்தில் பார்த்தா ஒன்றுங்கிறது உண்மை. பலங்கிறது எப்போ உண்மை? தத்துவம் மூணுங்கிறதுனால பல. சித்து வேற தான், அச்சித்து வேற தான், ஈஸ்வரம் வேற தான். ஆனால் சித்தும் அச்சித்தும் ஈஸ்வரனோட சரீரத்தை போல பின்னி பிணைஞ்சிருக்கோ இல்லையோ, அதை விட்டு அவனை பிரிக்கவே முடியாதோ இல்லையோ, அதனால ஒன்றுன்னு சொல்றார்கள். இந்த சரீராத்ம பாவத்தை தான் ராமானுஷர் ரொம்ப அழகா விளக்கினார். ஒன்று சரீரம், மற்றொன்று ஆத்மா. சேத்தனாச்சேதனங்கள் சரீரம், பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன் ஆத்மா. அப்போ இந்த சேத்தனாச்சேதனங்கள் அவனை விட்டு பிரியவே பிரியாதோ இல்லையோ, அப்படின்னா ஒன்றுன்னு அவனை பார்த்துக்கலாம். ஆனால் பிரிச்சா மூணு தானே, அதனால மூணுன்னு பார்த்துக்கலாம். இப்படி சரீராத்ம பாவம் இருக்கிறதுனால தான் ரெண்டு வாக்கியங்களும் ரெண்டு விதமாக சொன்னான். ஒரு வாக்கியத்தில் மூணு தனித்தனியாக சொல்லித்தேன்னா சித்து வேற அச்சித்து வேற ஈஸ்வரம் வேற தான். இன்னொரு வாக்கியத்தில் பலன்னு பார்க்கவே பார்க்காதேன்னுதுன்னா பகவானுக்கு சரீரம் அல்லாதது ரெண்டாவது வஸ்துவே கிடையாது இல்லையோ, அதனால பலன்னு பார்க்காதேன்னு சாஸ்திரம் சொல்லிது. நேகநானாஸ்தி கிஞ்சன, இங்கே பலது கிடையவே கிடையாது, ஒன்னே ஒன்று தான் உண்டுன்னு ஏன் சொல்லித்து? இதை போல பிரம்மம் மற்றொன்று உண்டா? மொத்தத்தோடையும் சேர்ந்திருக்கிற பிரம்மம் அதுதானே. பிரம்மத்தை அந்தராத்மாவாக கொள்ளாத ஒரு வஸ்து லோகத்தில் உண்டா? கிடையவே கிடையாது இல்லையோ. அதனால தான் நேகநானாஸ்தி கிஞ்சனான்னு சொல்லித்து. ஆக ஓர் பக்கத்தில் பார்த்தா ஒன்றுங்கிறது உண்மை, மற்றொரு பக்கத்தில் பலாங்கிறது உண்மை. நம்ம கடிகாரம் வச்சுருக்கோம் இல்லையோ, இது கொஞ்சம் சரியாக மணி காட்டலைன்னு வச்சுங்க, அது பழுதுபட்டு போச்சு. சரின்னு அதை கொண்டு போய் பழுது பார்க்கறதுக்காக ஒருத்தர் இடத்துல கொடுத்தேன். அவர் இன்னைக்கு தரேன், ஒரு 4 நாள் கழிச்சு தரேன்னார். கொடுக்குறேன்னு கொடுக்கவே இல்லை. 4 நாள் ஆச்சு, 8 நாள் ஆச்சு, தரலை. சரி, அவர்கிட்ட போய் நின்னா தான் கிடைக்கும் போல் இருக்குங்கிறதுக்காக வேலையை ஒதுக்கி வச்சு அவர்கிட்ட போனேன். சாதாரணமாக எங்கேயானு தளிகை பண்ணுற இடம் இருந்தால் உள்ளே போய் நாம் பார்க்கப்படாது. சில இடங்கள்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் வெளியில் உள்ளே அனுமதி இல்லைன்னு அவளே போட்டு வச்சுருப்பா. அதை கேட்டுண்டு பேசாமல் இருந்துடணும். சில இடத்த தாண்டி உள்ளே போனால், இப்போ கட்டடம் கட்டிட்டு இருக்கிறச்சேவோ தளிகை பண்ணிட்டு இருக்கிறச்சேவோ குறுக்க போய் அவள் எப்படி பண்ணுறான்னு பார்த்தா இது வருமாங்கிற சந்தேகமே நமக்கு வந்துடும். இப்போ சக்கரமகள் பண்ணிட்டு இருக்காளோ இல்லையோ, குழம்பு சாத்தும்போது நித்தியம் கிரகத்தில் பண்ணுறாளோ இல்லையோ, பண்ணுறச்சே பத்னிமார்கள் நிச்சயமாக யாரையும் அனுமதிக்கவே மாட்டாள்.
ஏன்னா அது பண்ணிட்டு இருக்கிறது எப்படி வேணா இருக்கலாம். அதை நம்ம குறுக்க போய் இது இப்படி இருக்கே, அது அப்படி இருக்கே, அப்படி இருக்கேன்னு அது வரவே வராது. அதை பேசாமல் விட்டுட்டா தான் வர்றபடிக்கே அது வரும். அதனால் இது உள்ளே நுழைய அனுமதி இல்லைன்னு கடிகாரத்தை பழுது பார்க்குறவரும் போட்டிருந்தார். நான் தான் கோபத்தில் கதவை தள்ளின்னு உள்ளே போயிட்டேன். அவர் ஒரு மேஜை வச்சுட்டு தெரியுமா, கடிகாரம் பழுது பார்க்குற ஒரு மேஜை இருக்குது, அதுக்குள்ளே ஒரு 100 பகுதி இருந்தது. எனக்கு பயமாக போடுது. இவர்கிட்ட ஒரு கடிகாரம் கொடுத்தா இவர் என்ன 100 கடிகாரமாக்கி வச்சுருக்காரு. இது இப்போது அதை அக்கு வேறு ஆணி வேறாக பிரிச்சிருந்தது. என்ன சுவாமி, நேற்றே தரேன்னு சொன்னீர், கொடுக்கவே இல்லை, இது வேற இப்படி பிரிஞ்சிருக்கே, மாறு உள்ளே வர சொன்னா. அப்படிமா அதில் உட்காந்துக்கும், உமக்கு கடிகாரம் திருப்பி வேணும், அவ்வளோதானே தரேன்னார். சரி, நாங்கள் போய் உட்காந்துருந்தா 15 நிமிஷம் கிடுக்கிடுன்னு மொத்தத்தையும் என்னமோ பண்ணார், என்னத்தையோ சேர்த்தார், கொண்டு வந்து இந்தார் அப்படின்னு ஒரு கடிகாரம் கொடுத்துட்டார். கையில் வாங்கி பார்த்தது ஒரு கடிகாரம் தான். ஆனால் அவர்கிட்ட மேஜையில் பார்த்ததுக்கு 100 பகுதி இருந்தது. இப்போ இதை 100ன்னு சொல்லவா 1ன்னு சொல்லவா? அதை பகுதின்னு பிரித்து பார்த்தா 100 தான். ஆனால் மொத்த பகுதிகளையும் சேர்த்துட்டோம்னா 1 தான். அப்போ கடிகாரங்கிறது சரீரி, அதனுடைய பகுதிகள் அத்தனையும் சரீரம் இல்லையோ. அதை போல் பிரம்மங்கிறது 1 தான். பிரம்மத்தினுடைய சரீரமாக சேத்தனாச்சேதனங்கள் அத்தனையும் பலவாக இருக்கும். அதனால் பலவாக இருக்கும்னு சொன்னாலும் சரி, ஏன்னா சரீரம் பலதாக இருக்குன்னு அர்த்தம். ஒன்றாக இருக்கும்னு சொன்னாலும் சரி, இத்தனை சரீரங்களோட கூடின பிரம்மம் ஒன்றாகத்தான் இருக்கும். அப்படித்தான் இதுக்கு அர்த்தம் பார்த்து கொள்ள வேண்டும். அதனால் பிரம்மத்தை தவிர மற்றது இல்லவே இல்லைன்னு சொல்லக்கூடாது. பிரம்மத்தை தவிர எல்லாமே உண்டு, என்ன சாஸ்திரம் அப்படி தான் ஒத்துன்னு இருக்கு. ஆனால் இப்படி சேத்தனாச்சேதனங்களோட கூடியிருக்கோ இல்லையோ பிரம்மம், அதை போல் மற்றொன்று கிடையாது. மயில் தோகையை விதிச்சு ஆடுறதோ இல்லையோ, எல்லாரும் பார்த்துருக்கோம். மழை மேகங்கள் ஆகாசத்தில் திரண்டதுன்னா உடனே மயில் தோகையை விரித்து ஆடும். தோகையை விரித்து மயில் ஆடித்து ஆட்டம் முடிஞ்சு போச்சு, தோகையை சுருக்கி நுடிச்சு. மயிலிடத்திலிருந்து தானே தோகை விரிந்தது, மயிலுக்குள்ளேயே தோகை போடு சொல்லியும். மயிலினுடைய ஒரு பகுதி தானே தோகை. மயிலும் தோகையும் ஒன்றுன்னு சொல்லிவிடா. மயிலும் தோகையும் ஒன்றா? அது எப்படி சுவாமி, மயில் வேற தோகை வேற தான். மயிலும் தோகையும் ஒன்றுன்னா தோகையை மட்டும் கொடுத்து கொண்டு போய் வீட்டில் வச்சு கொண்டுவா, அது மயிலாயிடுமா? எங்கேயான பொருட்காட்சி மிருகக்காட்சி இருக்குன்னா தோகையை மட்டும் கொடுத்து, மயிலும் தோகையும் ஒன்று தானே, தோகையை மட்டும் வச்சுங்கோ அப்படின்னா ஆறும் காசு தர மாட்டான். அதனால் மயில் வேற தான், தோகை வேற தான். மயில் வேறே தோகை வேறேங்கிறதுக்காக தனியாக தோகை எடுத்து வச்சு ஆடுமா? ஆடாது. மயிலோடு இருந்தால் ஆடும். அப்போ மயிலுடைய தோகை, மயிலுடைய சரீரத்தில் ஒரு அவயவமாக இருக்கிற தோகை, அந்த தோகையை விரிக்கும், தோகையை சுருக்கும். அதை போல் பிரம்மந்தான் மயில்னு வச்சுங்கோ. அதுக்கு தோகை இருக்கிறா போல் சேத்தனாச்சேதனங்கள்னு வச்சுங்கோ. அந்த சேத்தனாச்சேதனங்களை பிரபஞ்சமாக விரிக்கும், அதுக்கு தான் சிருஷ்டின்னு பேர். அது மொத்தத்தையும் தங்கிட்ட சுருக்கினுடும், அதுக்கு தான் பிரளயம்னு பேர். அணுசிக்கினி சிக்கீவன்னு பராசர பட்டர் தெரிவித்தார். ஒரு மயில் தோகையும் எப்படி மயிலும் ஒன்றல்லவோ, மயில் வேறே தோகை வேற, ரெண்டும் ஒன்றும் இல்லை, தோகை மயிலும் வேறே. ஆனால் இந்த தோகை மயிலுனுடைய அவயவம்னு பார்த்துட்டா ஒன்றும் இல்லையோ. மயிலுனுடைய சரீர பாகத்தில் தோகை இருக்குன்னு பார்த்தா ஒன்று தான். ஆனால் மயிலும் தோகையும் வெவ்வேறேன்னு பார்த்தா வெவ்வேறு தான். இன்னொரு திருஷ்டாந்தமும் சொல்கிறேன். ஊரணநாபி, ஒரு பூச்சி தம் வாயிலேருந்து நூல் விட்டு கூடு கட்டும் பார்த்துருக்கீங்களா? மரத்துலேருந்து பூச்சி தொங்கும், அதனுடைய வாயிலேருந்து மெதுவாக நூல் விட்டு இப்படி அழகாக கட்டணம் கட்டும். அந்த கட்டடத்தை பற்றி பிள்ளை திருநறையூர் அரையருங்கிற ஒரு சொல்லுவாராம். தூக்கணாங்குருவி கூடு கட்டுறது இல்லையோ, அந்த கூட்டை பிரிக்கிறதுக்கே நம்மளால் முடியாதுன்னு ஒரு குருவி கூடு கட்டும். அந்த கூட்டை என்னமா கட்டியிருக்கும்னா நம்ம எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் பிரிக்க முடியாதான். அதுக்கு எதுக்கு அந்த சுவாமி சொல்லுவார்னா, தூக்கணாங்குருவி கட்டின கூட்டையே பிரிக்க முடியல, சர்வேஸ்வரன் நம்மளை ஒரு கூடு கட்டி சம்சாரத்துக்குள்ளே உட்காத்தி விட்டார். இதை பிரிச்சுன்னு வெளியில் போகிறதுக்கு நம்மளால் முடியுமா? அவரே அனுகிரகிச்சாலே ஒழி இதிலிருந்து நம்ம வெளியில் வராதுக்கே முடியாது. அதனால் தெய்வீகேஷா குணமயி மமமாயா துரத்தையா மாமேவையே பிரபத்யந்தே மாயாமேதாம் தரந்தித்தே, என் திருவடிகளை பாற்றினவன் தான் இந்த சம்சாரத்திலிருந்து வெளியில் வர முடியும்னு தெரிவிக்கிறார். என்னத்துக்காக சொல்ல வந்தேன், அந்த பூச்சி எடுத்துங்க. அந்த பூச்சி தம் வாயிலேருந்து நூல் விடும், அந்த நூலை வீடாட்டம் கட்டிவிட்டு அதுலேயே விளையாடும். அது ஆங்காங்கங்க அந்த வீட்டில் போட்டு வரும். அது போரும்னு தோணி போச்சு, மொத்த நூலையும் தம் வாய்க்குள்ளேயே இழுத்துனுடும். அது இழுத்துட்டே மேலே ஏறுறதை பார்த்துருப்பீள். அது நூலை விட்டுட்டே கீழே இறங்கி வரும், இழுத்துட்டே மேலே போயிடும். இப்போ ஒரு கேள்வி கேட்போம், நூலும் பூச்சியும் ஒன்றா வெவ்வேறா? நூலும் பூச்சியும் ஒன்றும் இல்லை, நூல் வேற தான், பூச்சி வேற தான். அப்போ நூல் பூச்சிகிட்டேருந்து வந்துதா வேற எங்கேயும் தான் வந்துதா? பூச்சியினுடைய வாயிலேருந்து தான் நூல் வந்தது. திரும்ப பூச்சிக்குள்ளே படுத்தோ இல்லையோ? படுத்து. அந்த பூச்சி ஆட்டம் தான் பிரம்மம். அந்த நூல் விட்டா போல தான் பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறான். தன்னிடத்திலிருந்து பிரபஞ்சம் முழுக்க சிருஷ்டிப்பர், விளையாடுவர். இன்புறும் இவ்விளையாட்டுடையான்னு ஆழ்வார் பாசுரம் இல்லையோ. வீட்டை பண்ணி விளையாடும் விமலன் தன்னை கண்டீரேன்னு ஆண்டாள் சாதிக்கிறாள். நாச்சியார் திருமொழி 143 பாசுரம், ரொம்ப ஆச்சரியமான பாசுரம்.
திருப்பாவை எப்படி சொல்கிறோமோ நாச்சியார் திருமொழி அதே போல் சொல்ல வேண்டும். அல்லையும் அதில் வாரணமாயிரம்னு 10 பாசுரம் சொல்லியிருக்காளோ இல்லையோ, கடைசியில் அந்த பாசுரங்கள் சொல்கிறதுக்கு பலத்தை ஆண்டாளே தெரிவிக்கிறாள். ஆயனுக்காக தான் கண்ட கனாவினை வேயர் புதுவை வில்லிபுத்தூர்கோன் கோதை, வில்லிபுத்தூர்கோன் பெரியாழ்வார் அவருடைய ஒரே மகளான ஆண்டாள் நாம் பாடிய இந்த 10 பாசுரங்களை யார் சொன்னாலும் வாயுனன் மக்களை பெற்று மகிழ்வரே. கல்யாணமாகாத ஸ்திரீகள் சொன்னால் கண்ணனைப் போல பர்த்தா கிடைப்பன், ஆனவர்கள் சொன்னால் பெரியாழ்வாரை போல புத்திரன் கிடைப்பன். பெரியவாச்சன வியாக்கியானத்தில் சொல்கிறார், இந்த 2 விட வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? நாம கண்ணனை போலவே பர்த்தா கிடைப்பனா, பெரியாழ்வாரை போல பரமபாகவதரா புத்திரனே பெறலாமா. அதனால் நாச்சியார் திருமொழி பாசுரத்திலே வீட்டை பண்ணி விளையாடும் விமலந்தன்னை கண்டீரே, வீட்டை பண்ணுகிறான் விளையாடுகிறான். இந்த பூச்சி எப்படி தான் கட்டின வீட்டில் விளையாடிட்டு போர் உன்னச்சியை உள்ள இழுத்துனுடுறதோ அதே போல பிரம்மமும் பிரபஞ்சத்தை முழுக்க தங்கிட்டேந்து உருவாக்கும். அது அத்தனையும் தனக்குள்ளேயே சுருக்கினுடும். இந்த பூச்சி எப்படிதான் அப்படியே பிரம்மம் பண்ணுறது. பிரம்மம் பண்ணுறதுன்னா பிரம்மம் பண்ணுறதை பூச்சி பண்ணுறதுன்னு வச்சுங்க. ஏன்னா பூச்சி பண்ணுறதை பிரம்மம் பண்ணுமா? மேலும் பூச்சியே பண்ணுறதே பிரம்மம் பண்ணாத இருக்குமா? அதனால் இந்த சின்ன பூச்சி கூட அந்த பெருமை இருக்கு. திருமழிசை ஆழ்வார் மற்றொரு திருஷ்டாந்த சொல்லுகிறார். தன்னுடைய திரைத்தெழுந் தரங்கவன் தடங்கடல், தன்னுடைய திரைத்தெழுந் தடங்குகின்ற தன்ம போல். ஆழ்வாருடைய ஆச்சரியமான பாசுரம். திருமழிசை ஆழ்வார் பாசுரமே துள்ளல் ஓசை அதிகமாக இருக்கும். இந்த பாட்டு போகிறதே அப்படி குதிச்சு குதிச்சு போகிறாப்புல இருக்கும். துள்ளலோசையோடு தான் பாட்டே பாடுவார். பூநிலாய வைந்துமாய் புனர்கண்ணின்ன 4மாய் தீநிலாய 3மாய் சிறந்த கால் 2மாய் மீனிலாய 1மாகி நின்ன ஆதிதேவன். என்ன சொல்கிறதுக்குள்ளே நன்னா இருக்கும், சொல்கிறதுக்கு கஷ்டப்படும். சொல்கிறதுக்கு கஷ்டம்தான் படும், ஆனால் சொல்லிட்டோம்னா ரொம்ப ரசிக்கிறாப்புல இருக்கும். அவர் தெரிவிக்கிறார், தன்னுடைய திரைத்தெழுந்தரங்கவன் தடங்கடல், தன்னுடைய திரைத்தெழுந்தடங்குகின்ற தன்ம போல். கடலிலிருந்து அலைகள் ஆர்ப்பரிக்கிறது இல்லையோ, அலை வேகமாக மோதுறது, கொஞ்ச நாள் கழிச்சு அலை கடலுக்குள்ளே போடுறது. கடலும் அலையும் ஒன்றா? கடல் வேற அலை வேற தானே. ஏன்னா அலை தெரியறதே, அலையை பார்த்துட்டோன்னே கடல்னு எந்த பிள்ளையான்னு சொல்கிறதா? அலை வேற கடல் வேற. அப்போ அலை எதுலேருந்து வருது? வேற இடத்துலேருந்தா? கடல்லேருந்தே தான் அலை உருவாகும், கடலுக்குள்ளேயே அலை போயிடும். அதே போல் கடலை போலத்தான் பிரம்மம், அலையை போலத்தான் பிரபஞ்சம். எப்படி கடலிலிருந்து அலை உருவாகிறதோ பிரம்மத்திடத்திலிருந்து பிரபஞ்சம் உருவாகும். எப்படி போரும்னு தோணிப்படுத்தினா அலை கடலுக்குள்ளே போடுமோ அதை போல பிரபஞ்சம் அத்தனையும் பிரம்மத்துக்குள்ளே அடங்கி போடும். தன்னுள்ளே திரைத்தெழுந்தரங்கவன் தடங்கடல், தன்னுள்ளே திரைத்தெழுந்து அடங்குகின்ற தன்மை போல். எப்படி திரைகள் எழுந்து கடலுக்குள்ள அடங்கிவிடுறதோ அதை போல பிரம்மத்திடத்திலிருந்து ஜகத்து பரிணமிக்கும், அதற்குள்ளேயே அடங்கி போகும். ஆக பிரம்மத்தினுடைய சரீரம் ஜகத்துன்னு தெரிஞ்சு போய் சொல்லியோ. அப்போ சரீரத்தையும் ஆத்மாவையும் ஒன்றா பார்க்கலாமா கூடாதா? பார்க்கலாம். ஆனால் சரீரம் ஆத்மா ஒன்று இல்லை. அப்போ சரீராத்ம பாவத்தை புரிஞ்சுட்டோம்னா இப்போ இந்த 2 வாக்கியத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சு போடும். போக்தா போக்யம் பிரேரிதாரஞ்ச மத்வான்னு சொன்னதும் சரி, ஏன்னா 3 தனித்தனியாகவும் பார்த்துக்கலாம். ஆனால் அதே சாஸ்திரம் நேகனானாஸ்தி கிஞ்சன, பலது பார்க்காதேன்னு சொல்லியோ. ஏன்னால் இப்படி சேத்தனாச்சேதனங்களோட கூடியிருக்கிற பிரம்மத்தை போல இன்னொன்று கிடையாது சொல்லியோ. அதனால் பலதை பார்க்காதே, பிரம்மம் ஒன்றே ஒன்று தான். இப்படியும் பார்க்காதே, பிரம்மாத்மகமாக அல்லாத வஸ்து இருக்குன்னு நினைக்காதே. லோகத்திலே பிரம்மத்தை அந்தராத்மாவாக கொள்ளாத ஒரு வஸ்து இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. நாஸ்திகர்கள் சொல்லிப்பான், ராவணன் சொல்லிப்பான், சிசுபாலன் சொல்லிப்பான், ஹிரண்யகசிபு சொல்லிப்பான், எங்களுக்குள்ளெல்லாம் பிரம்மமே கிடையாதுன்னு சொல்லிக்கலாம். அவ்வளவுதான் முடியுமே தவிர அது ஒரு நாளும் உண்மையாட போகிறதில்லை. எல்லாருக்குள்ளும் பிரம்ம இருந்து தான் ஆகணும். ஏன்னா உபனிஷத் சொல்றது அசன்னே வசபவதி அசத் பிரம்மேதி வேத சேத் அஸ்தி பிரம்மேதி சேத் வேத சந்தமேனந்ததோ விதுருதி. அசத்து, எந்த ஒரு பொருள் பிரம்மத்தை அந்தராத்மாவாக கொள்ளவில்லையோ அது அசத். அது அசத்துன்னு அந்த மாதிரி பொருளே கிடையாதுன்னு அர்த்தம். லோகத்தில் எந்த வஸ்துவாக இருந்தாலும் பிரம்மத்தை அந்தராத்மாவாக கொள்ள வேண்டும். அப்போ அதை ஆத்மாவாக கொண்டு பல பொருட்கள் இருக்கும் இல்லையோ. இப்போ சாஸ்திரம் என்ன சொல்கிறது? நேகனானாஸ்தி கிஞ்சன, இங்கே பலது இருக்குன்னு நினச்சிக்காதே. அப்படின்னால் பிரம்மத்தை அந்தரியாமியாக கொள்ளாமல் பலது இருக்குன்னு நினச்சிக்காதே, கிடையாதுன்னு அர்த்தம். பிரம்மந்தான் அந்தராத்மா, மற்ற அத்தனை அதுக்கு சரீரம். நம்மாழ்வார் பாசுரத்தில் சாதித்தார், உடன்மிச உயிரென கரந்தெங்கும் பரந்துளன் திடவிசும் பெருவழி நீர்நிலம் இவமிசை படர்பொருள் முழுவதுமாய் அவை அவை தரும். உடன்மிச உயிரென கரந்தெங்கும் பரந்தெங்கும் பரந்துளன் உளன் சுடன்மிகு சுருதியுள் இவையுண்ட சுரனே. முதல் 10 முதல் திருவாய்மொழி உயர்வர உயர்நலம்ங்கிற பதிகம். அதில் ஆழ்வார் சாதிக்கிறார், உடன்மிச உயிரென, இந்த உடலுக்குள்ள எப்படி உயிரா நம்முடைய ஆத்மா பறந்து விரிந்திருக்கிறதோ அதே போல ஜகத்து முழுக்க பிரம்மம் வியாபித்திருக்கிறது. ஜகத்தை சரீரமாக கொண்டு தான் ஆத்மாவாக இருக்கும். இப்போ சரீரமும் ஆத்மாவும் சேர்த்து பார்க்க மாட்டோமா? பார்க்கலாம். ஆனால் சரீரம் வேறே ஆத்மா வேற தானே? வேற தான். அப்போ வேறேன்னு சொல்கிற வாக்கியமும் சரி,
வேற இல்லைன்னு சொல்ற வாக்கியமும் சரி. இப்போ இந்த தத்துவமசின்னு ஒரு வாக்கியம் பார்த்தேன்னு இல்லையோ, ஐததாத்மியம் இதம் சர்வம் தத் சத்தியம் ச ஆத்மா தத்துவமசி ஸ்வேதகேதோ. இந்த உபனிஷத் அப்படியே என்னன்னு சொல்றேன். ஐததாத்மியம் இந்த பிரபஞ்சம் அத்தனையும் பிரம்மத்தை ஆத்மாவாக கொண்டது. ஐததாத்மியம் இதம் சர்வம் நாம கண்ணால பார்க்குற இத்தனை தத்துவங்களுக்கும் பிரம்மன் தான் அந்தராத்மா. நமக்கு தெரியவே இல்லையே சுவாமி, இந்த தூணுக்கும் அவர் தான் இருக்காரா, இந்த நாற்காலியில் அவர் தான் இருக்காரா, இந்த விளக்கில் அவர் தான் இருக்காரா, இந்த கடிகாரத்தில் அவர் தான் இருக்காரா, புஷ்பத்தில் அவர் தான் இருக்காரா? ஆமாம். எனக்குள்ளேயும் அவர் தான் இருக்கார், உங்களுக்குள்ளேயும் அவர் தான் இருக்கார், எல்லா இடத்துக்குள்ளேயும் அவர் தான் இருக்கார். தெரியலையே என்ன? தெரியல. இப்போ பால் எடுத்துட்டா நெய் தெரியறது தானே, அதுக்குள்ளே பாலில் தான் நெய் இருக்குது, பால்லேருந்து தானே நெய் எடுக்கிறோம். ஆனால் பாலை பார்த்தோன்னே யாருக்கும் நெய் தெரியறது இல்லை. சாப்பிட உட்காந்த உடனே பரிசேஷனத்துக்காக நெய் குத்துறாளா பால் குத்துறாளா? நெய் தான் குத்துவா. இது கொஞ்சம் நன்னா தெரிஞ்ச பத்னியாக இருந்தான்னு வச்சுங்க, இது எதுக்கு கஷ்டம், எப்படியும் பாலுக்குள்ளே தான் நெய் இருக்குது, அந்த ஞானம் கூட பர்த்தாவுக்கு இல்லாத படுமா அப்படின்னு பக்கத்தில் பாத்திரத்தோட பாலை வச்சுட்டு கிளம்பிடுவாள். இதனால் சாஸ்திரம் தெரியாத வரைக்கும் தப்பிக்கலாம். அது தெரிஞ்செல்லாம் போய் பிரம்ம எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குன்னா எல்லாரும் பேசிட்டான்னு வச்சுங்க, கடைசியில் பால் தான் வரும், நெய் வரவே வராது. ஏன்னா ஆழ்வார் பாடுவிட்டார், கறந்த பாலுள் நெய்யே போல்னார். கறந்திருக்கிற பாலுக்குள்ளே தான் நெய் இருக்குது, ஆனால் பாலுக்குள்ளே நெய் இருக்குன்னு தெரியலையோ இல்லையோ. அதே போல் இது இத்தனைக்குள்ளே பிரம்மம் இருக்குது, நமக்கு தெரியறதில்லை. கறந்த பால்லேருந்து நெய்யை எடுத்துடுறோம் இல்லையோ, அதை போல் இத்தனைக்குள்ளே பிரம்மம் இருக்குன்னு நம்ம அறிஞ்சிக்க முடியும். ஆனால் என்ன செய்யணும்? அதுக்கு பால்லேருந்து நெய் எடுத்துக்க என்ன செய்வோம்? பாலை உரகுத்தணும், தயிராகும், தயிரை சிலுப்பினோன்னா மோராகும், மோரை கடைஞ்சோன்னா வெண்ணெய் கிடைக்கும், வெண்ணெயை காய்ச்சணுன்னா நெய் கிடைக்கும். ஒரு 4 வேலை பண்ணணும் இல்லையோ. பாலை முதல்ல உரகுத்தணும், தயிராகிடும், அதை மோராக்கிடணும், அதை வெண்ணெயாக்கிடணும், காய்ச்சினா நெய். 4 வேலை இருக்குது. அதை போல் இது இத்தனைக்குள்ளேயும் பிரம்மம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம் 4 வேலை பண்ணணும். அதை பண்ணணுங்கிறத தான் உபனிஷத் சொல்கிறது. ஆத்மாவாரே திரஷ்டவ்யோ ஸ்ரோதவ்யோ மந்தவ்யா நிதித்தியாசித்தவ்யா. ஆத்மா பரமாத்மாவை எங்கும் இருக்கிறான்னு தெரிஞ்சு கொள்றதுக்கு அவனை பற்றி கேட்க வேண்டும், அவனை பற்றி தியானம் பண்ண வேண்டும், மனனம் பண்ண வேண்டும், அனவரத நிதித்தியாசனம் பண்ண வேண்டும், தெரிஞ்சுடலாம், பார்த்துடலாம்ங்கிறது 4 வேலை. எப்படி பால்லேருந்து நெய் வந்ததோ உபனிஷத்து அதே போல் எங்கு முழன் கண்ணனை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு விஷயம் சொல்லிது. அவனை பற்றி கேளு, அவனை பற்றி தியானம் பண்ணு, நிதித்தியாசனம் பண்ணு, பார்த்துடுன்னு 4 தான். எங்கும் இருக்கிறான்ங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த 4. இதைத்தான் பிரகலாதன் பார்த்து சொன்னான். எங்கு முழன் கண்ணன் என்ன மகனை காய்ந்து இங்கில்லையால் என் இரணியன் தூண் புடைப்ப அங்கு அப்பொழுதே அவன் வீய தோன்னிய என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தேன்னு நம்மாழ்வாருடைய பாசுரம். எல்லாவிடத்துக்குள்ளும் இருக்கிறான், ஆனால் நமக்கு தானே தெரியல. அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சு விட்டான். பிள்ளை பிரகலாதன் என்ன பண்ணியிருக்காருன்னா தியானம் இருந்திருக்கு. தியானம் இருந்துதான் அவன் எத்தனை நாள் உட்காந்து பண்ணானான்னு கேட்கக்கூடாது. பகவானுடைய அனுகிரகத்தாலே கிருபையால் அவனுக்கு தியானம் இருந்தது. அதனால் அவன் தெரிஞ்சுட்டான். இந்த தூணுக்குள்ளே இருக்கிறானான்னு ஹிரண்யகசிபு கேட்கிறான். எல்லாவிடத்துக்குள்ளும் இருக்கிறான்னு பிரகலாதம் பதில் சொல்கிறான். நான் கேட்ட கேள்வியை சரியாக புரிஞ்சுக்கோ. இந்த தூணுக்குள்ளே இருக்கிறானான்னு கேட்டேன். திரும்ப கேட்டான் ஹிரண்யகசிபு. எல்லாவிடத்திலும் இருக்கிறார். திரும்ப பதில் சொன்னார் பிரகலாதன். இந்த பிள்ளைக்கு என்ன புரியலையா? நம்ம ஒழுங்காத்தானே கேட்குறோம். இதற்குள்ளே இருக்கிறாரானா பதில் சொல்லக்கூடாதான்னா பிரகலாதன் சொல்ல மாட்டேங்கிறான். ஏன்னா ஆஸ்திகர்களுக்கு எப்பவுமே ஒரு பயம் உண்டு. நாம் எங்கேயானு எதையானு சொல்ல போக தேவையில்லாமல் 1000 வருஷம் கழித்து ஒருத்தன் அதை பிடிச்சின்னு எழுந்து நிற்போம். இந்த நாஸ்திகன் இருக்கான என்னன்னு சொல்ல ஆரம்பிப்பேன்னா, இந்த தூணுக்குள்ளே இருக்கிறானா பிரகலாதன் ஆம்னு சொல்லிட்டான்னு வச்சுங்கோ. அப்போ பக்கத்து தூணுக்குள்ளே இருந்ததில்லைன்னு 1000 வருஷம் கழிச்சு கேள்வி வரும். அன்னைக்கு வராது. இந்த தூணுக்குள்ளே இருக்கிறானான்னு கேட்டால் பதில் அப்படின்னு ஒத்துக்கக்கூடாது. எந்த தூணுக்குள்ளே இருக்கிறான்னு பதில் சொல்லணும். இது புரிஞ்சு பேசுகிறானா புரியாத பேசுகிறான்னு எதிராளி கோவிச்சுட்டாலும் சரி, பதிலை மாற்றிக்கவே கூடாது. இந்த தூண் மட்டுமல்ல எந்த தூணுக்குள்ளும் இருக்கிறான். தூண் மட்டுமல்ல சர்வ வஸ்துக்களுக்குள்ளும் இருக்கிறான். வஸ்துக்கள் மட்டுமல்ல உனக்குள்ளும் இருக்கிறார், எனக்குள்ளும் இருக்கிறார். இப்போது மட்டுமல்ல எப்போதும் இருக்கிறார். நிருசிம்மனாக மட்டுமல்ல எந்த உருவத்தோடும் இருக்கிறார். இருக்கிறார், இருப்பார், இருந்தார், எதுவும் உண்டு. இப்படின்னே தான் வேதாந்தி பேசுவா. இந்த வேதாந்திகள் பேசுறதுல நமக்கு ரொம்ப குழப்பறாப்புல இருக்கும் இல்லையோ. சுவாமி இருக்காருன்னா இருக்காருன்னு ஒரு பதில் சொல்லிட்டு போகப்படாதா? இதுக்கு இந்த குழப்பணுமான்னா இருக்காருன்னு சாதாரணமாக பதில் சொல்லிட்டு அதில் குற்றம் வந்துவிடும். இந்த குழப்பத்தோடு சொன்னால் தான் என்றைக்கும் குற்றம் வராது இருக்கும். ஏன்னா புரிஞ்சிக்கவே மாட்டாளோ இல்லையோ. அப்படியே சொல்லிட்டு இருந்தால் தான் நம்மளும் நிம்மதியாக இருக்கலாம். நீங்கள் இந்த நீதிமன்றத்துக்கு போங்க, நிறைய வக்கீலை வைக்கிறமே, அவள் எழுதுகிற பாஷையெல்லாம் படித்து பாருங்களேன், நிச்சயமாக புரியாது. ஏன் இந்த மாதிரியே எழுதிட்டு இருக்காள்னா, இல்லைன்னா நாளைக்கு எதிர்கட்சிக்காரர் வேற ஏதாவது ஒரு நூலை எழுத்துருவார். அதனால தான் விடாமல் அப்படியே எழுதிட்டு இருப்பா. நம்ம ஆழ்வார்களும் எதுக்கு இப்படியே பாடுறா? நின்னனர் இருந்தனர் கிடந்தனர் திரிந்தனர், நின்னிலர் இருந்திலர் கிடந்திலர் திரிந்திலர், நீ நின்னாலும் இருந்தாலும் கிடந்தாலும் திரிந்தாலும், நிற்காட்டாலும் இருக்காட்டாலும் கிடக்காட்டாலும் திரியாட்டாலும் அவன் அதீனம்னார். நின்னனர் இருந்தனர் கிடந்தனர் திரிந்தனர் போறாதா? நின்றிலர் வேற சொல்லணுமானால்
நான் நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் திரிந்தாலும்னு சொல்லிட்டு ஆழ்வார் போயிட்டார்னு வச்சுங்கோ. அப்போ அதத்தனையும் பகவானுக்கு அடிமைப்பட்டது தான் ஒத்துனுடுவேன். நாளைக்கு ஒருத்த என்ன தெரியுமா சொல்லுவான், நான் நின்றதுன்னு சொன்னது கிடக்காததோ இல்லையோ, நான் கிடந்ததுன்னு சொன்னது நிற்காததோ இல்லையோ, நான் இருந்ததுன்னு சொன்னது கிடக்காததோ இல்லையோ, அப்படின்னா அது எதுவுமே பகவத் அதீனம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவான். இதனால தான் ஆழ்வார் ரொம்ப ஜாகிரதையா நின்னிலர் இருந்திலர் கிடந்திலர் திருந்திலர், நீ நின்னாலும் அவனாலே நிற்காட்டாலும் அவனாலே, நீ இருந்தாலும் அவனாலே இருக்காட்டாலும் அவனாலே, நீ கிடந்தாலும் அவனாலே கிடக்காட்டாலும் அவனாலே, நீ நடந்தாலும் அவனாலே நடக்காட்டாலும் அவனாலே. இப்போ ஒன்றும் வெளியில் கொண்டதுக்கே வழியில் பாருங்க. இப்படி அடைத்தாலே ஒழிய வாதத்தை குறைக்க முடியாது. இது இத்தனையை தாண்டி இன்னைக்கு அந்த வாதம் இருக்குது. ஆனால் பகவான் இல்லேன்னு சொல்கிற வாதத்துக்கு இவா இத்தனை பேரும் ரொம்ப புத்திசாலிகள். அவர்கள் புத்தியால் இத்தனை எழுதி வச்சு போந்து இன்னைக்கு இருக்கேன்னு சொன்னால் ஒன்று நாம் புரிஞ்சுக்கணும், இருக்கிறது என்னைக்கு இருக்க தான் போகிறது. அதனால் நமக்கு நிறைய விஷயம் இருக்குது, தைரியமாக நம்ம அர்த்தத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக எம்பெருமானுக்கு அதீனப்பட்டு இத்தனையும் அவர் எல்லாவற்றுக்குள்ளும் இருக்கிறார். எங்குமுளன் கண்ணன் என்ன மகனை காய்ந்து எங்கும் இருக்கிறான்னு பிரகலாதன்னு சொன்னான். அதவனை ஏற்றுக்கொள்ள முடியல. இங்கு இருக்கிறானான்னு கேட்டான். எங்குமுளன்னு சொன்னால் வியாபகத்துவம், எல்லாவிடத்திலும் வியாபித்திருக்கிறார்னு அர்த்தம். இங்கு இருக்கிறார்னு சொன்னால் ஓர் பொருளுக்குள்ளேயும் இருக்கிறார்னு அர்த்தம். எங்கும் இருக்கிறவர் இங்கு இல்லாதப்படுவரா? எங்கும் இருக்கிறார்னு சொல்லச்சேவே எல்லா பொருளும் இருக்கிறார்னு ஆயிடுத்து இல்லையோ. அப்போ இந்த தூணுக்குள்ளையும் இருந்ததான் அபிப்பிராயம். எங்குமுளன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கு இல்லையால் என் நிரணியன் தூண் புடைப்ப அங்கு அப்பொழுதே அவன் வீய தோன்றிய என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே. அப்போ சிங்கப்பிராமன் இந்த தூணிலிருந்து தோன்றினார் இல்லையோ, அப்போ அதற்குள்ளே இருக்கிறார். தோன்றினார்னு சொன்னால் பிறந்தார்னு தெரியறது. நம்ம போல தோன்றலே பிறக்கலேன்னு தெரியறது. பிறந்தாரா பிறக்கலையான்னு கேட்டா ரெண்டுமே தான். அதை போல் அவர் ஒன்றா பலவான்னு கேட்டா ரெண்டுமே தான். அவர் உண்டா இல்லையான்னு கேட்டா ரெண்டுமே தான். எப்படி அவருக்கு உடம்பு உண்டா கிடையாதான்னு கேட்டா ரெண்டுமே தான். குணமுண்டா இல்லையான்னு கேட்டா ரெண்டுமே தான். எப்படி இது எல்லாவற்றையும் ரெண்டா சொல்கிறோமே, அப்படியும் குழப்பமில்லாத இருக்கேன்னா அது இது சர்வம் சமஞ்சசம். ஏன்னா எது சேராதிருந்திருந்தும் தங்கிட்ட சேர்த்தே காட்டி பகவான் பழக்கப்பட்டு விட்டாரோ இல்லையோ, அந்த சேர்க்கும் சாமர்த்தியத்தை ராமானுஜரிடத்திலையும் கொடுத்தாரோ இல்லையோ. அதனால் இந்த கடகஸ்ருதியை கொண்டு பேதஸ்ருதியும் அபேதஸ்ருதியும் ஒருங்க விட்டார். இது பேத வாக்கியம், இது அபேத வாக்கியம். எப்போ சரீராத்ம பாவத்தை சேத்தனாச்சேதனத்துக்கும் பிரம்மத்துக்கும் சாஸ்திரம் சொல்லிடுத்தோ அப்போ இரண்டு வாக்கியங்களையும் ஒருங்க விடலாம். இப்போ தத்துவமசின்னு என்ன சொல்லுகிறது? தத்துனா பிரம்மம், துவம்னா நீ. ரெண்டு பேரும் ஒன்றுன்னு சொல்ல வரல. இப்போ பிரம்மம் எல்லா ஜகத்துக்கும் அந்தராத்மா. ஜகத்து பிரபஞ்சம் முழுக்க எந்த பிரம்மம் அந்தராத்மாவோ அதுதான் உனக்கும் அந்தராத்மா அப்படின்னு சொல்ல வந்ததை தவிர பிரம்மமே நீனது சொல்ல வரல. ஏன்னா அந்த வாக்கியத்துக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பார்க்கணும். ராமானுஜருக்கு பெருமையே முன்பின் வாக்கியங்களை பார்த்து தான் அர்த்தம் சொல்லுவார். நடுவில் ஒரே ஒரு வரியை மட்டும் படிச்சுட்டு அர்த்தம் சொல்லிவிட்டா அப்புறம் முன்பத்தியில் என்ன எழுதியிருக்கு பின்பத்தியில் என்ன எழுதியிருக்குன்னு பார்க்க வேண்டாமா? எப்பவும் ஒரு சிங்கம் குகையிலேருந்து வெளியில் வர்றது பாருங்க, அது நேராக நடந்து போகவே போகாது. ஒரு 4 அடி முன்னாடி வந்துட்டு இப்படி திரும்பி பார்க்கும், இன்னொரு 4 அடி முன்னாடி போட்டு இப்படி திரும்பி பார்க்கும். யாரானு பின்னாடி தொடர்ந்து வரலா எதிரி இருக்காளான்னு பார்க்கும். ராமானுஜர் வியாக்கியானம் பண்ணச்சு அதே போலத்தான். இந்த பக்கம் 4 பத்தியை திரும்பி பார்ப்பார், இந்த பக்கம் 4 பத்தியை திரும்பி பார்ப்பார். எல்லா வேத வாக்கியங்களும் கண் முன்னாடி நிறுத்திப்பார். அப்புறம் தான் அர்த்தம் சொல்லுவரே தவிர நான் எடுத்துண்ட வாக்கியத்துக்கு மட்டும் அர்த்தம் எழுதிட்டு போயிடவே மாட்டார். அப்படின்னா வேற எங்கேயான முரண்பாடு வந்துடும். ஆனால் இந்த வாக்கியம் என்ன சொல்றது? தத்துவமசி ஐததாத்மியம் இதம் சர்வம் தத் சத்தியம் ச ஆத்மா தத்துவமசி ஸ்வேதகேதோ. இந்த பிரபஞ்சம் முழுக்க பிரம்மத்தை அந்தராத்மாவாக கொண்டது. இது முதல்ல சொல்லிட்டு போ. ஐததாத்மியம் இதம் சர்வம் தத் சத்தியம், பிரபஞ்சம் முழுக்க பிரம்மத்தை அந்தராத்மாவாக கொண்டது. அந்த பிரம்மமே நீ. இவ்வளவுதான் இருக்கு வாக்கியத்தில். இப்போ பிரபஞ்சம் முழுக்க பிரம்மத்தை அந்தராத்மாவாக கொண்டது, பிரம்மமே நீ. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரபஞ்சம் போய் நீயே பிரம்மம்னு அர்த்தம் அல்ல. அப்படிங்கிறதுக்கு இப்போ இத்தனை நாழி இத்தனை பிரபஞ்சத்தை அதுக்கு அந்தராத்மான்னு சொல்லியிருக்கணுமா? இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் பொய்ன்னு ஆக்கிறதுக்கு போய் இவ்வளவு பிரபஞ்சத்தை வர்ணிச்சுக்கிற வேண்டிய தேவையே இல்லை. அப்போ இது இத்தனை என்னத்துக்கு வர்ணிச்சதுன்னா இது இத்தனைக்கும் அந்தராத்மாவாக பிரம்மமே உனக்கும் அந்தராத்மான்னு புரிந்துகள். ஆக தத்து துவம் அசின்னு இருக்கும் இல்லையோ. தத்துன்னு சொன்னால் சேத்தனாச்சேதனங்கள் அத்தனைக்கும் அந்தராத்மாவான பிரம்மம். துவம்னு சொன்னால் ஸ்வேதகேது சரீரத்துக்கு ஆத்மாவுக்கு அந்தராத்மாவாக இருக்கிற பிரம்மம். ரெண்டு பிரம்மமும் ஒன்றே. தத் துவம் அசி, சேத்தனாச்சேதனங்களுக்கு அந்தராத்மாவான பிரம்மமே ஸ்வேதகேதுவுக்கும் அந்தராத்மா அப்படின்னு இந்த வாக்கியத்துக்கு பொருளே தவிர பிரம்மமே ஸ்வேதகேது ஸ்வேதகேதுவே பிரம்மம்னு சொல்லவே இல்லை. அப்படின்னா நம்ம ஸ்ரீவைகுண்டத்துக்கு போன பிறகு நானும் பெருமாள் ஒன்னாயிட போகிறோமா?
இல்லை இப்போ இந்த பெருமாளை வந்து சேவிச்ச உடனே நானும் அவர் ஒன்றாயிட போகிறோமா? அவர் சுவாமியாகத்தான் இருப்பார், நாம் தாசர்களாகத்தான் இருக்க முடியும். அவர் அவராகத்தான் இருப்பார், நாமாகத்தான் இருப்போம். ஆனால் என்ன ஆகலாம்? சாமியாபத்தி கிடச்சிரும். அவருக்கு சமமாக ஆனந்தம் அடைகிறோம் இல்லையோ? இப்போ பகவானுக்கு எத்தனையோ கைங்கரியங்கள்லாம் பண்ணுறார். புஷ்ப கைங்கரியம் பண்ணலாம், அர்ச்ச கைங்கரியம் பண்ணுறோம், பாரிச்சாரிக கைங்கரியம் பண்ணுறோம், பெருமாள் எழுந்துருளை பண்ணுற ஸ்ரீபாதம் தாங்குகிற கைங்கரியம் பண்ணுறோம். இந்த கைங்கரியம்லாம் பண்ணி நமக்கு ஒரு ஆனந்தம், கைங்கரியத்தை ஏற்றுண்டு அவருக்கு ஆனந்தம். ஆக மொத்தத்தில் கைங்கரியம் பண்ணுறவர்கள் நாம், கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்ளுபவன் எம்பெருமான். சாஸ்திரம் என்ன தெரியுமா சொல்லிடுத்து? ஆனந்தத்தில் ரெண்டு பேரும் சமம் கொடுத்து. அவருக்கு ஆனந்தம், எனக்கு ஆனந்தம். ஆனால் கைங்கரியத்தை ஏற்றுண்ட ஆனந்தம் அவருக்கு, கைங்கரியத்தை பன்னெண்டு ஆனந்தம் எனக்கு. ஆனந்தம் ரெண்டு பேருக்கு சமம். அதுக்குன்னு நான் கைங்கரியத்தை ஏற்றுண்டு ஆனந்தப்பட முடியாது, அவர் கைங்கரியத்தை பண்ணி ஆனந்தப்பட முடியாது. நான் தாசன் கைங்கரியம் பண்ணணும், அவர் சுவாமி கைங்கரியம் ஏற்றுப்பார். ஆனால் ஆனந்தத்தில் தாரதமியமே இல்லை. இப்போ பார்ப்போமே, இப்போ பகவான் ஜெகத்தெல்லாம் சிருஷ்டிக்கிறாரோ இல்லையோ? நம்மளால் சிருஷ்டிக்க முடியாது இல்லையோ? அப்படின்னா அவருக்கு இருக்கிற ஆனந்தம் நமக்கு வருமா? சுவாமி அவர் என்னமா உலகத்தையெல்லாம் காத்து ராமனா பிறந்து ஆனந்தப்பட்டார், கண்ணனா பிறந்து ஆனந்தப்பட்டார், அதே ஆனந்தம் எனக்கும் உண்டுங்கிறீரே, நான் நரசிம்மனா பிறக்கவே இல்லையே. அப்படி இருக்கிறச்சு அந்த ஆனந்தம் எனக்கு எப்படி வரும்னு கேட்போம். ராமானுஜர் ரொம்ப அழகாக ஒரு திருஷ்டாந்தத்தில் விளக்குறார். தாராளமாக வரும். ஒரு தாப்பனார் ரொம்ப கஷ்டப்பட்டு தரித்திர நிலைமையிலேருந்து முன்னுக்கு வந்து இன்னைக்கு கோட்டீஸ்வரராக இருக்கார். அப்போ அந்த பணத்தை கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது முழுக்க அவருக்கு தானே தெரியும். இன்றைக்கி அதை செலவழிக்கிறாருன்னா அவர் ஒரு ஆனந்தப்படுறாரோ இல்லையோ? ஆனால் பிள்ளை பிறக்கச்சே பணக்காரன். இந்த தாப்பனார் பட்ட கஷ்டம்லாம் அவன் ஒன்றுமே படலை. அவன் பிறந்தண்ணிலேருந்து பணக்காரன். ஆங்கிலத்தில் சொல்கிறாளோ இல்லையோ, வாயில் வெள்ளிக்கரண்டியோடு பிறந்தவன். அந்த வெள்ளிக்கரண்டியோட பிள்ளை பிறந்திருக்கான்னு வச்சுங்க. அப்படின்னா அவன் பிறந்தண்ணிலேருந்தே பணக்காரன் தான். இந்த பிள்ளை நன்னா செலவழித்து ஆனந்தப்படுறான். அந்த பிள்ளை என்னைக்கான்னு சொல்லியிருக்கானா, எங்கள் தகப்பனார் கஷ்டப்பட்டு சம்பாதித்து படுற ஆனந்தமும் நான் கஷ்டப்படாமலே செலவழிக்கிற ஆனந்தமும் எப்படி சுவாமி சமமாகும்? அந்த ஆனந்தம் தான். இது குறைச்சலான ஆனந்தம் தானே. இந்த பிள்ளை சொல்லவே மாட்டேங்கிறான். அவருக்கு ஆனந்தமே வராது. ஏன்னா அவர் எப்போ செலவழிக்க போகிறச்சேவும் கஷ்டப்பட்டு செலவழிச்சேனேன்னு இருக்கணும். ஆனால் பிள்ளை கஷ்டமே படாத ஓஹோன்னு செலவழிப்பணும் இல்லையோ? இன்னும் கேட்டால் அந்த தாப்பனாரை விட பிள்ளைக்கு ஆனந்தம் அதிகமாக இருக்கும். அதனால் பகவான் கைங்கரியத்தை கொண்டு ஆனந்தப்படுறதை விட நாம் கைங்கரியம் பண்ணி இன்னும் நிறையவே ஆனந்தப்படலாம். அதனால் ஆனந்தத்தில் தாரதமியம் இல்லை, ஆனந்தத்தில் சாமியாபத்தி. கைங்கரியம் நாம் பண்ண வேண்டும், கைங்கரியத்தை பகவான் கொள்ளுகிறான். இதை ஸ்ரீ நிருசிம்மனிடத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். ஆக இன்னைக்கு சேராதரண்டை சேர்ப்பதுன்னு பார்த்தோம். கடகஸ்ருதியும் பேதஸ்ருதியும் அபேதஸ்ருதியும் கடகஸ்ருதிகள் எப்படி சேர்த்து விட்டனாங்கிறத பார்த்தோம். இந்த சக்தி விசேஷத்தை ராமானுஜர் எங்கிருந்து பெற்றார்னா, நரத்தம் மிருகத்துவம் சேராமல் இருக்க, கோபப்பிரசாதங்கள் சேராமல் இருக்க, அந்த ரெண்டையும் தன்னிடத்திலே சேர்த்து காட்டின ஸ்ரீ நிருசிம்மனுடைய அனுகிரகத்தாலே ராமானுஜர் பெற்றார் அப்படிங்கிற விஷயத்தை இன்னைக்கு பார்த்துருக்கோம். இன்றைக்கி ஆழ்வார் பாசுர விஷயமே எதையுமே நாம் பார்க்கல. நாளைக்கு அதையும் சேர்த்து நாளைக்கு சாயங்காலம் ஒரு 4:15 ஆரம்பிச்சிருவோம். 4:30 போட்டிருக்கா. 4:15 எல்லாரும் வந்துருங்கோ. 4:15 5:45 வரைக்கும் இங்கே உபன்யாசம் உண்டு. அவசியம் எல்லாரும் வரணும்னு பிரார்த்தித்து கொண்டு இந்த வாய்ப்பினை நல்கிய அகோபல மடத்தார் ஸ்ரீமத் பரஹம்சேத்யாதி அழசிங்கர் ஜிஎஸ் சுவாமி அவர் திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு இன்று அமைகிறேன். நாளை சாயங்காலம் 4:15 வந்துடணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன்.